அன்பினை காத்து அறம்பளர்போமே, அறம்பளர்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பளர்போமே, அறம்பளர்போமே. ஒரு மனத்தோரா அனைவரும் வாழ்வோம், அருள் மொழி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் மொழி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதன்கிழமை புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித சூசையப்பருடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். அவரை போல இறைவனுடைய திருவுளத்தை முன்னிறுத்துபவர்களாக நம்முடைய சொந்த விருப்பங்கள் அல்ல, இறைவனுடைய திட்டங்களே நம்மில் நிறைவேற வேண்டும் என்கின்ற மனநிலை உடையவர்களாக இறை திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வரம் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகிய வல்லன்மை மீந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று
தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை செய்தித்தாளிலே ஒரு தம்பதியரை குறித்த செய்தி வந்திருந்தது. என்ன செய்தி என்று சொன்னால், இவர்கள் அதிகமாக தங்களுடைய பக்தியிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், இறைவனிடத்திலே அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய சிறப்பான தம்பதியினர் என்கின்ற அடிப்படையிலே அவர்களை குறித்த செய்தி வந்திருந்தது. அதற்கான அந்த நேர்காணலின் பொழுது பங்கு தந்தை அவர்களுடைய பங்கு தந்தையிடத்திலும் கேட்டார்கள், இந்த தம்பதியினர் எப்படி, இவர்களுடைய பக்தியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அந்த பங்கு தந்தையிடம் கேட்ட பொழுது அவரும் அந்த தம்பதியினரை குறித்து சிறப்பாக சொன்னார். இந்த தம்பதியினர் தினமும் ஆலயத்திற்கு வருவார்கள். அதிலும் குறிப்பாக ஆலயத்திலே 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபிப்பார்கள். அந்த 1 மணி நேரம் அமர்ந்து அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது சிறப்பான விதத்திலே அன்னை மரியின் திருச்சிருபத்திற்கு முன்பதாக அமர்ந்து ஜெபிப்பார்கள் என்று அந்த பங்கு தந்தையும் அந்த தம்பதியினரை குறித்து அவர்களுடைய பக்தியை குறித்து சிறப்பாக சொன்னார். இப்படி அந்த தம்பதியினர் சிறப்பான பக்தி குடைத்தான தம்பதியினர் என்று அந்த செய்தித்தாளில் செய்தி வந்தது. ஆனால் பின்னாளில் அதை விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிந்தது, அவர்கள் ஆலயத்திலே அன்னை மரியின் சிறுபத்திற்கு முன்பாக வந்து ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களுடைய செல்போனை சார்ஜ் ஏற்றுவதற்காக அங்கு வந்து அமர்ந்திருந்தார்கள் என்பது தெரிய வந்தது. அன்னை மரியின் சிறுபத்திற்கு பின்பதாக அந்த சார்ஜ் போடக்கூடிய அந்த எலக்ட்ரிக் அந்த பகுதி இருந்தது. அதை பயன்படுத்தி அவர்கள் சார்ஜ் போடுவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து அமர்ந்திருந்தார்களே தவிர வந்து ஜெபிப்பதற்காக அல்ல என்று விசாரணையிலே கண்டுபிடித்தார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கேட்பதற்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு சிரிப்பாக இருக்கலாம். இதே நிகழ்வை மையமாக வைத்து நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை குறித்து நாம் சிறந்த பக்திமான், ஆலய காரியங்களில் முன்னிடத்தில் இருப்பவர்கள் என்று நம்மை குறித்து பேசலாம். ஆனால் உண்மை என்ன என்பது நமக்குத்தான் தெரியும். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது சரியாக தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படிப்பட்ட பக்தி உடையவர்களாக இருக்கிறோமா, அல்லது வெளி தோற்றத்திற்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட பக்தியை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைய நாளில் மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட 3 காரியங்களை எடுத்து அதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகின்றார். எவ்வாறு அதனை மக்கள் பின்பற்றினார்கள், நீங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சிறப்பாக அவற்றை குறித்து சொல்லுகின்றார். அதிலும் குறிப்பாக தர்மம் செய்தல், பிறருக்கு நல்ல காரியங்களை, தர்மங்களை, நம்மால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய அந்த காரியம், அதை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். இறை வேண்டலை குறித்து பேசுகின்றார். நோன்பை குறித்து பேசுகின்றார். இந்த 3 செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுகின்றார். தர்மம் செய்கிற பொழுது நாம் அதிகமாக தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நான் இந்த உதவியை செய்கிறேன், இவருக்கு என்னால் என்ற இந்த காரியத்தை நான் செய்து கொடுக்கிறேன் என்று பிறருக்கு தெரியும்படியாக நோட்டீஸ் அடித்து ஒட்டக்கூடாது, அல்லது கல்வெட்டுகளில் அடித்து வைக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. தர்மம் செய்வது, வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும், அப்படிப்பட்டதுதான் உங்களுடைய தர்மம் என்று ஆண்டவர் ஒரு சிறப்பான ஒரு படிப்பினையை தருகின்றார். அடுத்ததாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது தெருவிலே நின்று கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு மற்றவர்கள் பார்க்கிறபடி ஜெபிப்பது அல்ல இறைவேண்டல். மாறாக உள் அறைக்கு சென்று கதவுகளையெல்லாம் அடைத்து கொண்டு யாருக்கும் தெரியாதவாறு விண்ணக தந்தைக்கு மட்டும் நாம் தெரிகிற விதத்தில் ஜெபிப்பதுதான் உண்மையான இறைவேண்டல். எனவே நீங்கள் இப்படிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அருமையாக எடுத்து கூறுகின்றார். அடுத்ததாக நோன்பை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் முகத்தை கழுவி எண்ணெய் தேய்த்து கொண்டு நீங்கள் நோன்பிருங்கள். முகவாட்டமாக நான் நோன்பிருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் என்று பிறரிடக்கு சொல்லக்கூடிய விதத்திலே அல்லது பிறருக்கு தெரியக்கூடிய விதத்திலே உங்களுடைய நோன்பு இருக்கக்கூடாது என்பதுதான் நம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய படிப்பினையாக இருக்கின்றது. அன்பு மக்கள், இந்த 3 செயல்பாடுகளையும் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது, முதலிலே தர்மம் செய்வதை எடுத்துக்கொண்டால் அது பிறரை நோக்கிய நம்முடைய அன்பாக இருக்கின்றது. இறைவேண்டலை எடுத்துக்கொண்டால் இறைவனை நோக்கிய நம்முடைய அன்பாக இருக்கின்றது. அதே போல நோன்பை எடுத்துக்கொண்டால் நம்மை நோக்கிய நம்முடைய அன்பாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? பிறருக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக அல்லது பிறர் மெச்சும்படியான ஒரு வெளிவேடத்தன்மான அன்பாக இருக்கின்றதா, அல்லது ஆத்மார்த்தமான நமக்கு மட்டும், நமக்கும் இறைவனுக்கும் நமக்கும் பிறருக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு உள்ளார்ந்த அன்பாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட விதத்திலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் இறைவனின் திருவுளத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அப்படிப்பட்ட நல்ல அர்த்தமுள்ள வாழ்வை வாழ நம்முடைய ஜெபங்களில், தான தர்மங்களில், நோன்புகளில் இப்படி இறைவன் விரும்புகின்ற விதத்திலே அமைத்து கொண்டு அதன் மூலமாக நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பலி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும்
சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தம் திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம், வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும்புயலன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் தலைவன். வாழ்வை கடந்த தலைவன், என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம், விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணகச் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே,
உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசி இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தார். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தார். பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. திருப்பலியை நிறைவேற்றிய பங்கு தந்தையின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, புனித சூசையப்பரே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே